உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம். வேலன் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட், சென்னை. 9842252166. ஜாஃபர் சாதிக் போதைப்பொருள் கடத்தல் விவகாரம் தொடர்பாக தவறான தகவல்களை தெரிவித்ததாக வந்த புகாரில் போதைப்பொருள் தடுப்பு பிரிவின் துணை இயக்குனர் ஞானேஸ்வர் சிங்கிற்கு எதிராக விசாரணை நடத்த போதைப்பொருள் தடுப்பு பிரிவு தலைமை இயக்குனர் உத்தரவிட்டுள்ளார். ஜாஃபர் சாதிக் போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் பிப்ரவரி 15ஆம் தேதி 50 கிலோ சூடோபெட்ரின் என்ற போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது. டெல்லி மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு மண்டல அலுவலகத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு இந்த வழக்கில் இதுவரை 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்நிலையில் மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவின் துணை இயக்குனர் ஞானேஸ்வர் சிங் பல்வேறு தவறான தகவல்களை தெரிவித்ததாகவும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவின் தலைமை இயக்குனருக்கு புகார் அளிக்கப்பட்டது. அதில் ஞானேஸ்வர் சிங் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது பல்வேறு தவறான தகவல்களை தெரிவித்துள்ளார். இந்த வழக்கின் விசாரணையை அரசியல் உள்நோக்கங்களுக்காக திசை திருப்ப முயன்றுள்ளார். இணையத்தில் மிக எளிமையாக கிடைக்கக்கூடிய விஷயங்களை கண்டறியாமல் முழுக்க அரசியல் உள்நோக்கத்துடன் இந்த விசாரணை நடைபெறுகிறது. எனவே அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உள்துறை செயலர் மற்றும் மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு தலைமை இயக்குனரிடம் புகார் அளிக்கப்பட்டது. இந்த புகாரை பெற்றுக்கொண்ட போதைப்பொருள் தடுப்பு பிரிவின் தலைமை இயக்குனர் IRS அதிகாரியான போதைப்பொருள் தடுப்பு பிரிவு மேற்கு மண்டல இயக்குனர் மணிஷ்குமார் தலைமையில் ஒரு விசாரணை குழுவை அமைத்து உத்தரவிட்டுள்ளார்.